வெல்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ரோஷி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டியான vlog ஒன்று தான். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம் பறிக்கிறதுக்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறோம். வாங்க நீங்களும் சேர்ந்து போகலாம். க்ராஸ் பண்ணி போகிற இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பாளைத்தோப்பூர். அதுவும் அங்கே தெரிகிற பாலம் தான் வந்து இந்த பாளைத்தோப்பூர். அதோட தோப்பூர் ரெண்டுக்குமே எல்லையாக இருக்குது. பாலத்துக்கு இங்கால் இருக்கிற பகுதி வந்து பாளைத்தோப்பூர் என்று சொல்லியும், பாலத்துக்கு அங்கால் இருக்கிற பகுதி வந்து தோப்பூர் என்று சொல்லியும் அழைக்கப்படுது. இந்த ரோடில் நாங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கும் போது இதோட இடது பக்கத்தில் வந்து தோப்பூர் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே நாவல் பழம் பறிக்கிறதுக்காக வேண்டி தோப்பூர் தாண்டி இருக்கிற உப்பூர் என்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாவல் பழம் பறிக்க வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இனி நாங்கள் நாவல் பழம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. நாவல் பழம் வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட் தான். பட் இதை நாங்கள் சாப்பிட்றது மூலமாக வந்து எங்களுக்கு நிறையவே நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குது. என்னென்ன நியூட்ரிஷன்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோன்னா காமனாக கல்சியம் இருக்குது, அது கூடவே அயன் இருக்குது, பொட்டாசியம், பாஸ்பரஸ், அது கூடவே விட்டமின் சி கூட எங்களுக்கு இந்த நாவல் பழம் சாப்பிட்றது மூலமாக நிறையவே எங்களுக்கு நியூட்ரிஷன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இந்த நாவப்பழம் சாப்பிட்றதன் மூலமாக இருக்குது. அடுத்ததான் இந்த நாவல் மரத்தோட பழம் மட்டுமே எங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது இல்லை, அது கூடவே சேர்த்து அதோட இலை, பட்டை, அதுக்கப்புறமா வேர், அது கூடவே அதோட விதை கூட இந்த ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. நார்மலாக இதோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாவல் பழத்தோட சீட்ஸை வந்து நாங்கள் நிழலில் உலர்த்திட்டு அதை பவுடர் பண்ணி வச்சு மார்னிங் நைட்டுன்னு சொல்லி ஒரு 1 கிராம் மாதிரி சாப்பிட்டு வந்தோன்னு சொன்னால் எங்களோட சுகர் லெவல் வந்து ரொம்பவுமே கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த நாவல் பழம் சீசன் இருக்கும்போதே ஒரு தடவையாவது சரி சாப்பிட்ருங்க. ஃபைனலாக நாங்கள் இப்போ நாவப்பழம் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நாவப்பழத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் வீட்டை போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளலாம்.
நாங்கள் இன்றைக்கி இந்த நாவல் பழத்தை யூஸ் பண்ணி நாவல் பழ புடிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல நாவல் பழம் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். வாஷ் பண்ணி எடுத்து நாவல் பழத்தோட சதை பகுதி வேறையா அதோட விதையை வேறையா நாங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன நைஃப் வச்சு நீங்கள் ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். இந்த அளவுக்கு எங்களுக்கு நாவல் பழத்தை செப்பரேட் பண்ணி எடுத்தால் போதுமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் செப்பரேட் பண்ணி வச்சிக்கிற நாவல் பழத்தோட சதை பகுதியை வந்து ஒரு பிளெண்டர் ஜாரலுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டியாக பவுல் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு வார்ம் மில்க் சேர்த்துக்கிறேன். அது கூட இனிப்புக்காக வேண்டி ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். சீனியை சேர்த்த பிறகு சீனி நல்லா கரைகிற வரை ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டு கொண்டே இருங்க. நாவல் பழத்தில் வந்துட்டு லைட்டாக ஒரு துவர்ப்பு டேஸ்ட் ஒன்று இருக்கும். உங்களுக்கு இந்த அளவு சீனி சேர்க்கறது பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதோட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்த்த சீனி வந்து பாலோட சேர்ந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து தான் நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சரை வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அதை வந்து இந்த மிக்சரில் சேர்த்துக்கொள்ளுவோம். கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்த பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டு கொண்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்த்த பால் சீனி ரெண்டுமே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுமே நாங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிக்கிற நாவல் பழத்தை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டுட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டு கொண்டே இருங்க. இப்போ வந்துட்டு அடுப்போட ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் சேர்த்திக்கிற நாவல் பழ பேஸ்ட் வந்து எல்லாத்தோடையுமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லாவே கலந்து விட்டு கொண்டிருங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வாசனைக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பட் நான் இன்னைக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது எடுத்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாமல் விட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட நாவல் பழ புடிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை ஒரு ஆயில் கிரீஸ் பண்ணின பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்துக்குவோம். நாங்கள் இந்த பவுலில் சேர்த்திக்கிற புடிங் மிக்சர் வந்து எல்லா பக்கமுமே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு இது மேலே கொஞ்சமாக நாவல் பழத்தை தூவி நான் இன்றைக்கி கார்னிஷ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நாவல் பழம் சேர்க்கிறது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு எதையாவது சரி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கொள்ள இயலும். பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இதை நல்லா ஒரு தடவை டெப் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. ஆறினத்துக்கு பிறகு ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பரான ஹெல்த்தியான நாவல் பழ புடிங் வந்து ரெடி ஆகிடும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ புடிங்கை வந்து வெளியே எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இதை வந்துட்டு எங்களுக்கு விரும்பின ஷேப்பில் கட் பண்ணி எங்களுக்கு பிடிச்சமானவங்களோட நாங்கள் இதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கே புரியும் இதோட கலர் வந்து ரொம்பவும் அட்ராக்டிவாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக வந்து இந்த நாவல் பழ புடிங் ரெடியாக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் வித்தியாசமான முறையில் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணிக்கிற இந்த நாவல் பழ புடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். என்னோட வீடியோவை இவ்வளவு நேரமும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றி.
இது மாதிரியான இன்னும் ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.